அரசியல் களத்தில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு நகர்வுக்கும் பின்னணியில் பல அர்த்தங்கள் இருக்கும். நேரடியாக ஒரு பொருள் என்று இருந்தாலும் கூட மறைமுகமாக பல அர்த்தங்கள் இருக்கும். அதுவும் தேர்தலுக்கு, சட்டப்பேரவை தேர்தல் வருவதற்கு இன்னமும் 2 மாதங்களுக்குள்ளாக தான் இருக்கிறது என்கிற நேரத்தில் சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவைதான். அது போன்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பகுத்தாய்ந்து பார்க்கும் ஒரு முயற்சிதான் இந்த கட்சி கொள்கை கூட்டணி. காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் மத்தியில மீத்தேன் வாயு திட்டம் எந்த அளவிற்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதோ அதே மாதிரியான ஒரு பயத்தை கொங்கு மண்டல விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு நிறுவனமான கெயிலின் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டம். அனைத்து கட்சிகளும் கட்சி பேதம் இல்லாமல் இந்த திட்டத்தை எதிர்க்கின்றன. மற்றொரு அணியில் கெயில் என்பது மத்திய அரசின் நிறுவனம் என்பதால இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, மற்ற கட்சிகளின் விமர்சனத்திற்கு உள்ளாக தொடங்கியிருக்கிறதோ என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலைமையில தான் இன்றைக்கு தமிழகம் வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு கோவையில் அவர் உரையாற்றும் போது மத்திய அரசு தமிழகத்திற்கு பல நன்மைகளை செய்திருப்பதாக பேசினார். चीनी का उत्पादन ज्यादा हो गया, दुनिया के बाजार में चीनी को लेने वाला नहीं है, चीनी का दाम गिर गया, फैक्ट्री वाले किसान को पैसे नहीं दे रहे। ये दृश्य कई वर्षों से ये विचक्र चलता रहा है। गन्ना किसान अपने पैसों के लिए बेचारा तरसता रहता है. நிலத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சி, எதிர்கட்சி, அதே போல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அமைப்புகள் என்று அனைத்து தரப்புல இருந்தும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தான் இருக்கிறது. இந்த எதிர்ப்புகள், விமர்சனங்கள் என்பது நேரடியாக மத்திய அரசின் மீதுதான் விழுகின்றன. நெடுஞ்சாலை வழியாகவே ஓரமாகவே போடலாம் என்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது யாரையும் பாதிக்காது. ஆனால் நான் எடுத்த முடிவை செயல்படுத்தித்தான் தீர்வேன் என்று விவசாயிகளுக்கு விரோதமான அரசாக மத்திய அரசு இருப்பதால் தான் இந்த கெயில் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முயல்கிறது. நேரடியாக இந்த விவகாரம் என்பது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை 2 விதங்களில் பாதிக்குமோ என்கிற ஒரு ஐயப்பாட்டை அரசியல் நோக்கர்கள் எழுப்பியிருக்காங்க. முதலாவதாக கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவிற்கு ஒரு பலமான வாக்கு வங்கி இருப்பதாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர்ல அந்த கட்சியின் சிபி ராதாகிருஷ்ணன் வென்றிருக்கிறார். அதே போல கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பாரதிய ஜனதா பலமாக இருப்பதாகவே கருதப்படுகிறது. இந்த வேளையில தான் கோவை, திருப்பூர் போன்ற கொங்கு மண்டலத்தின் ஏரியாக்கள், கொங்கு மண்டலத்தின் விளைநிலங்கள் வழியாக இந்த எரிவாயு குழாய் என்பது செல்கிறது. இதனால் விவசாயிகள் கோபமடைந்து பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அது நேரடியாக அவர்களின் வாக்கு வங்கியை பாதிக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல மற்ற கட்சிகள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேருவதில் இந்த ஒரு விவகாரம் தடங்கலாக இருக்குமோ என்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது எப்படி எதிரொலிக்க போகிறது என்பதை போக போகதான் பார்க்கணும். ஒவ்வொரு நாளின் அரசியல் நகர்வுகளையும் பகுத்தறிவோடு எடுத்து நோக்கி அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சி இது. நாளைய நிகழ்வுகளோடு நாளை மீண்டும் இதே பகுதியில் சந்திக்கலாம். இது கட்சி கொள்கை கூட்டணி.